Hey folks, welcome to Diplomatic Drama Club of Putin and Trump episode. இது எபிசோட் நம்பர் 1 நம்ம சேனலில் வந்து போடுற ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் ஆர் டீகோட் ஆர் வாட் எவர் இல்லை ரோஸ்டிங் டு த கோல்டன் ப்ரௌன்னு சொல்லலாமா? சரி, நீங்கள் அதை நேம் பண்ணுங்கள், நான் கண்டென்ட்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நடந்தது வந்து அலாஸ்காவில் டிப்ளமேட்டிக் டாக் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது டிப்ளமசி ஃபார் பிஆர் ஒர்க்குன்னு தான் சொல்ல முடியும், பிஆர் கூப்னே சொல்லலாம். 2016 நடந்த எலெக்ஷனில் நீ தானே உள்ள பூந்து வந்து அந்த என்னோட எலெக்ஷனில் அதுக்கு எடுத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் புட்டினும் அப்படியே முறைச்சிக்கிட்டு தெரிஞ்ச காலம் போய் இப்போ அவங்க 2 பேரும் நேரில் பார்த்து சிரிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணி ரெட் கார்பெட் வெல்கமில் சந்திச்சிருக்காங்க. வெல்கம் டு அலாஸ்கா, ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார்னா நான் என் ஹோமில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருப்பாரோ என்னமோ. அவங்களுக்குள்ள என்ன டாக் நடந்ததுன்னு தெரியல. ஆனால் புட்டின் வெளியே சொன்ன போது வந்து ஹாப்பி டு see you alive அப்படின்னு சொல்லியிருந்தார் புட்டின். அதை எந்த மீனிங்கில் சொன்னாருன்னு தெரியல. ஒரு பேக்டோர் டீலும் கூட நடந்திருக்கு. அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் உங்களுக்கு நான் பிரேக் பண்ண காத்திருக்கேன். நான் கலைவாணி பன்னீர்செல்வம், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரூ ரேஸ், நேற்று பிறந்த சேனல். இந்த மீட்டிங் வந்து உள்ளே போய் ஒத்தையில் தான் நடக்கும், ட்ரம்ப் புட்டினும் மட்டும்தான் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் ஒரு தகவல் வந்துச்சு. இவங்க 2 பேரும் உள்ளே விட்டுட்டு அடுத்த புதுசாக ஒரு போர் வந்து அதை யாருடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோ இருந்தாங்க, விட்காஃப் இருந்தாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புட்டின் சைட்லேருந்து, அதாவது ரஷ்யா சைட்லேருந்து நிறைய அஃபிஷியல்ஸும் வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அங்கே யுக்ரைனோட போரை நிறுத்துறதுக்கான பீஸ் பர்சியூவிங் அப்படிங்கிற பேரில் உள்ள பேக்டோரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலிங்கே நடந்தது. அது இந்தியாவோட முதுகில் குத்துற மாதிரி இருந்தது. 2.5 மணி நேரம் பேசினாங்களே கலை. 2.5 மணி நேரத்தில் அவங்க என்னதான் பேசினாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸ் வந்து புட்டின் பேச ட்ரம்ப் அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து கேட்டிருந்தாரு. அப்போ இந்த இடத்துல டாமினேட்டர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வந்து தகவல் வந்திருக்கு. இது எப்படி ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அது எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து ட்ரம்ப் அமைதியாக எதுவும் பேசாமல் கேட்கும்போது அலாஸ்காவுக்கு கூட தான் நாங்கள் ஆட்டையை போட்டோம், ஒருவேளை அந்த ஹிஸ்ட்ரி மேப் அதையும் தூக்கிட்டு வந்து எதையும் ஃப்ரீயாக வரைக்கும் கேட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி மேபி ட்ரம்ப் யோசிச்சிருக்கலாம். சரி, அந்த பேக்டோர் பிஸ்னஸ் டீல் என்ன, எங்கேயும் சொல்லாததை நீ சொல்கிறேன்னு சொல்லி அது என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ் நியூஸில் இப்போ வரைக்கும் மேபி நான் இதை ஷூட் பண்ணுற வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஷக்காலின் ப்ராஜெக்டில் வந்து யூஎஸோட பெரிய ஜெயண்ட் ஆயில் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்ப புட்டின் அக்ரி பண்ணியிருக்காரு, சைனும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இதை வந்து ஒரு பீஸ் டீலா இல்லை வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போவான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் 500 பிஸ்னஸ் மேன் ஒன்றா வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 44 பில்லியனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய எல்என்ஜி பிஸ்னஸில், அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸில் இருக்கிற யூஎஸ் ஜெயண்ட் கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏஷியன் பையர்ஸை ரீச் பண்ணுறக்கு, ஏஷியன் கிளைண்ட்ஸை ரீச் பண்ணுறக்கு ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த புது ரூட்டை வந்து ஐஸை உடச்சி கொண்டு வரணும். அந்த ஐஸை உடச்சி கொண்டு வர மாதிரியான ஒரு கப்பல் ரஷ்யா கிட்ட இருக்கு, ஐஸ் பிரேக்கர். அது வெறும் ஐஸ் பிரேக்கர் கப்பலில் அதில் வந்து நியூக்ளியரும் சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிக்கிட்டையும் இல்லாத அந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல் ரஷ்யா கிட்ட இருந்து 44 பில்லியன் ப்ராஜெக்டில் யூஎஸ் வாங்கிடுச்சுன்னா அது யூஎஸ்க்கு பெரிய ஒரு டீல் தான். ஏன்னா வந்து எப்படி சுயஸ் கால்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்துக்கான டீலாக இருக்கும், அதுவும் வந்து இது ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்கான ஒரு டீலாக இருக்கும். ரொம்ப டைம் சேவ் ஆகும், ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க கிளைண்ட்ஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போவா இல்லை சம்மிட்டா? பட் ஸ்டில் யுக்ரைன் இன்னும் எரிஞ்சிருத்தார். யூஎஸும் ரஷ்யாவும் பிஸ்னஸ் டீல் பண்ணால் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, ப்ரோமெசி, டிப்ளமசி, வாட் எவர் யூ சோ கால். அண்ட் அதுவே இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ணால் நமக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா மெக்டி டொமேட்டோ சாஸ் போல. அப்போ இங்கே விக்டிம் யாரு? நாம தானே. பிலீவ் மீ, இது பீஸ் பர்சியூவிங் சம்மிட், அதாவது அமைதியை கொண்டு வரதுக்கான ஒரு சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு சந்திப்பை நடத்திட்டு 2 நாட்டு தலைவர்களும் நேரில் சந்திச்சுக்கிறாங்க. 3 வருஷமா நடக்கிற போரை நிப்பாட்டுறதுக்காக இந்த பேச்சுவார்த்தை. அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு மக்கள் தங்களோட உழைப்புல கட்டின பில்டிங் எல்லாம் அங்கங்க தரமட்டமாகிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா இறங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல 500 பிசினஸ் மேனை வச்சு 2.5 மணி நேரம் நடந்த சம்மிட்ல மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் டீலும் முடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ இந்த பிஸ்னஸ் நம்புங்க, அது வந்து பீஸ் சம்மிட் தான். சம்மிட்ல ஐஸ் பிரேக்கருக்கான டீல், 44 பில்லியனுக்கு எல்என்ஜிக்கான ஃபாஸ்ட் ட்ராக். பட் யுக்ரைனில் பாம்பு விழுந்துட்டு தான் இருக்கு. மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் புட்டின் என்னமோ பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தார். ஆனால் ட்ரம்ப் ட்ரெயின் ஆன மாதிரி ஆயிட்டார். ட்ரம்ப் ஒரு கவின்குமார்னே சொல்லலாம், நம்ம ரிதன்யாவோட கவின்குமாரை தான் சொல்கிறேன்.
ஏன்னா அவர் போற இடங்கள்ல எல்லாம் வந்து அமேசான்ல பிக் இண்டியன் சேல் நடக்கும்போது கார்ட்டை ஃபில் ஆகுற மாதிரி அவர் போற இடத்துலலாம் ஒரு கார்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே வராரு. மிடில் ஈஸ்ட்டுக்கு போனா ஒரு லாவிஷான ஃபிளைட்டு, காசாக்கு போனா பில்டிங் கான்ட்ராக்ட், யுக்ரைன்ல இருக்கிற டைட்டானியம் வேணும், ரஷ்யா கிட்ட இருக்கிற ஐஸ் பிரேக்கர் வேணும்னு போற இடத்துல ஏதாவது வாரி சுட்டி எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வரதில்ல கிங்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது பொது மாப்பிள்ள கிட்டுங்க, நம்ம அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. கரெக்டா? அடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நம்ம புட்டின் வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டார்மாக்ல வந்து இறங்குறதும் ஸ்டேஜ்ல ஏறி நின்னதும் யுக்ரைன்ல சிவிலியன் செத்துட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதும் புட்டின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. காது கேட்கலாம். சரி, ஓகே. 2 தலைவர்களும் மறுபடியும் ப்ரெஸ் மீட்ல வந்து உட்காந்தாங்க. அப்போ வந்து மறுபடியும் அதே கேள்வி கேட்கப்படுது. அங்க வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ரியாக்ஷன் தான் சீரியஸா அவர் கொடுத்தாரு. அவர் வந்து ரியாக்ஷன் மூலியமாவே வந்து ஐ டோன்ட் நோ எனிதிங், நான்லாம் அதை பண்ணவே இல்லை, என்ன சொல்றீங்க, யுக்ரைனா? ஓ, யுக்ரைன் யாரு? அதாங்க கல்யாணத்துல புது மாப்பிள்ள மிஸ் ஆன மாதிரி இந்த சம்மிட்ல அவர் மிஸ் ஆனாரு. அப்படிதான் இதே மாரி 2 தலைவர்களும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா யுஎஸ் மீடியாஸ்க்கு வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்த அந்த சோர்சஸ் படியே வந்து மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சுதா ப்ரெஸ் மீட் இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும். மீட்டிங் நல்லபடியா முடியலன்னா ப்ரெஸ் மீட் இருக்காதுன்னு சொல்லி ஒரு சோர்சஸ் சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. பட் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணதும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரே ஹாப்பி. ஓகே, இதை கேட்டே ஆகணும் புட்டின் கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். அதுக்காக அவங்க எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க. பட் வி ஒன்லி மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பட் டோன்ட் டேக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுக்குமே ஆன்சர் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது யூரோப்புக்கும் எஸ்பெஷலி யுக்ரைனுக்கும் எப்படி இருந்திருக்கும்? என்னடா நடக்குது இங்க? பீஸ் டீல் தானடா போட வந்தீங்க, கொண்டு வந்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டையும் ஒரு கேள்வி இருந்தது இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வச்சிருக்கிற 2 தரப்பு டிமாண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று வந்து இழுத்து 2 பக்கமும் இழுத்து ஜாயின் பண்ணி முடிச்சு போறது ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அவங்களால பீஸ் டீல் கொண்டு வர முடியாம போச்சு அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனம். ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்ன வேணா சொல்லிக்கலாம் ரோஸ்டிங்காக, பட் இதுதான் அந்த ரியாலிட்டி. லேண்ட் ஸ்வாப்பிங் அண்ட் செக்யூரிட்டி கேரண்டி இதுதான் வந்து யுக்ரைன் கேட்கறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம புட்டின் வந்து இங்கிருந்து கிளம்பி போறதுக்குள்ள அந்த டார்மாக்ல இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட வந்து கால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் வந்து ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல யூரோப்பியன் தலைவர்கள்லாம் அதுல ஜாயின் பண்ணி பேசியிருக்காங்க. என்னதான் ஆச்சு, அவரு என்ன சொல்றாரு, நம்மளோட டிமாண்டுக்கு ஓகே சொல்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதேதான் ட்ரம்ப் தன்னோட ஃபேவரட்டான ஃபாக்ஸ் நியூஸ்லயும் பேசியிருந்தாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 2 பிக் டீலுக்கு வந்து ஒத்து போறதா புட்டின் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் முடிவெடுக்க போறது பாலின் கோர்ட் ஜெலன்ஸ்கி கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன் த ஹோல் சொல்ல போனா நம்மளோட கோவில் படத்துல வடிவேலு சார் டயலாக் ஒண்ணுவும், காசியப்பன் பாத்திர கடையில போய் கப்புல வந்து பால் பாண்டின்னு பேர் எழுதி வாங்கிட்டு போற மாதிரி பிஆர் கூப்பே பண்ணிட்டு போயிட்டாரு புட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த நாடு தன்னை அழிக்கிறதுக்கு காசு கொடுக்குதோ அந்த நாட்டில் மண்ணிலேயே போய் நின்று அந்த நாட்டுக்கிட்டேயே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நாட்டு அதிபரையே அதிகம் பேச விடாம தான் அதிகமா பேசி தன்னோட கருத்துக்களை சொல்லி தான் வந்த நோக்கமே நிறைவேற்றாம, அதாவது என்ன சொல்லி அலாஸ்காக்குள்ள வந்தாரோ அது எதுவுமே நிறைவேற்றாம சாங்ஷனை மட்டும் பேக் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஃபைனல் ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு ஒரு கோல், பிஆர் வின்னர், ஓகேவா? அதுவே ட்ரம்ப்புக்கு ஒரு ஸ்கோர் போர்டு. எதுக்குன்னா எல்என்ஜி கேஸுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் ரூட்டுக்கு ஐஸ் பிரேக்கர்ஸ். ஸோ இதுதான் இங்கே வந்து டீலாக முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் யுக்ரைன் அங்கே எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. பீஸ் ப்ரோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் கமிங் மண்டே மீட் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் அங்கேயாவது ரெட் கார்பெட் இருக்கும், ஆனால் ரிசல்ட் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் கலைவாணி பன்னீர்செல்வம் ஃப்ரம் ட்ரூ வேஸ், ஷெடிங் லைட் ஆன் ட்ரூத். இந்த ஸ்டைல் ஆஃப் நியூஸ் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நம்ம லேர்னர் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கும் எங்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ ப்ளீஸ் கரெக்ட் மீ ஃப்ரம் ராங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் மை பேபி ஸ்டெப். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. தடுமாறி விளையாடுற நேரத்தில் கண்டிப்பாக பிடிங்க, நமக்கு நாம தான்.